ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அஷ்யூரில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் காஸ்ட் அலர்ட்டிங், பட்ஜெட்டிங் இதெல்லாமே எப்படி பார்க்குறது, எப்படி நம்மளோட காஸ்ட்டை தவிர்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு அது தெரிய வரும், எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அஷ்யூரில் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, காசு ஆயிருமா, செலவாயிருமா, என்கிட்ட எடுத்துருவாங்களா. ஐ நோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்சிட்டிவான விஷயம். நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துட்டாங்கன்னா நம்மளால் அவங்ககிட்ட வாங்குறது ரொம்ப பாடாக இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கட்டாயமாக. ஸோ உங்கள் வீடியோ போகலாம். இப்போது இது என்னோட லாகின். நான் லாகின் பண்ணிட்டேன். நீங்களே பார்த்தாலே தெரியும். இதான் என்னோட learnsmartcoding@gmail.com, ரைட். இப்போது இந்த இடத்துல நீங்கள் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் இப்படி தான் வரும். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கீழே 3 இருக்குது பாருங்கள். காஸ்ட் அனாலிசிஸ், காஸ்ட் அலர்ட்ஸ், பட்ஜெட்டிங். ஸோ நம்ம 1 by 1 போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டிங்குள்ளே கிளிக் பண்ணி, இப்போ என்கிட்ட எந்த பட்ஜெட்டும் இல்லை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு புது பட்ஜெட்டிங் கிரியேட் பண்ணுவோம். மந்த்லி ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட் பீரியட் வந்து மந்த்லி, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 24 to 25 வரைக்கும், ஜனவரி டு டிசம்பர். ஓகேவா. நம்ம இப்போ இங்கே என்ன செட் பண்ணுறோம், லிட்ரலி $1 தான் செட் பண்ணுறோம். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு $5 அப்படின்னு செட் பண்ணுறோம். $5 இல்லை, வேணாம், $2 மேலே என்னால் செலவு பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் 2 அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு டாலரில் கேட்குதா இல்லை இந்தியன் கரன்சியில் கேட்குதானே. ஸோ நெக்ஸ்ட்டு செட் அலர்ட். செட் அலர்ட்டில் இங்கே என்ன காமிக்குது, அலர்ட் டைப் ஆக்சுவலாக ஃபோர்காஸ்டடாக. ஸோ ஃபோர்காஸ்ட்னால் இப்போ எப்படி நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பார்க்குறோம், அதாவது இப்படியே போச்சுன்னா இந்த மாதத்தில் உனக்கு என்ன நடக்கும், அதுக்கு பேர் தான் இந்த ஃபோர்காஸ்டிங். ஆக்சுவல்னால் கரண்ட்டாக இப்போ நீ போய் பார்க்கப்போ என்ன நடக்குது அதுதான். ஸோ லெட்ஸ் சே ஃபோர்காஸ்டிங் இஸ் குட். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், மறந்தாப்பில் ஏதோ தப்பாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் அதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, நம்ம பட்ஜெட் தாண்டிடுச்சுன்னா நமக்கு அலர்ட்டிங் அப்போயே வேணும். அதனால தான் இந்த ஃபோர்காஸ்டட் நான் சூஸ் பண்ணுறேன். என்டர் பர்சன்டேஜ். ஸோ $2 பர்சன்டேஜ். ஒரு உதாரணத்துக்கு நான் 25%, அதாவது 50 cents. 50 centsனால் $40. $40 மேலே நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணீங்க, என் செலவு ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என் மெயில் அனுப்ப சொல்கிறேன். learnsmart LERN இந்த வெப்சைட், அதாவது இந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன். லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக எனக்கு டிஃபால்ட்டாக விச் இஸ் இங்கிலீஷ். இங்கே போய் நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஃபோர்காஸ்டட் இன்ஃபர்மேஷனை இங்கே டைப் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலில் எனக்கு $1 இல்லை, பர்சன்டேஜ் இல்லையா. ஸோ லெட்ஸ் சே 50%. அப்படின்னா $1 ஆக்சுவலாக ஆயிடுச்சுன்னா மெசேஜ் அனுப்பு, மெயில் அனுப்பு. ஃபோர்காஸ்டட் ஆனதும் அனுப்பு. உங்களுக்கு எந்த அலர்ட்டிங் வேணுமோ அந்த அலர்ட்டிங் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்கிறது பாருங்கள், என்னோடய ஜூலை எப்போ போன வருஷம் ஜூலைலேருந்து என்னோடய பழசெல்லாம் காமிக்குது. ஒரே ஒரு வருஷம் மட்டும் நான் நிறையா கட்டியிருக்கேன். எவ்வளோ கட்டியிருக்கேன், $4. இது ஏன் இந்த ரெட் லைன் காட்டுது, இந்த ரெட் லைன் தான் என்னோடய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை தாண்டினா அது ரெட்டு தாண்டிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த மந்த் மட்டும் தான் எனக்கு பட்ஜெட் தாண்டிருக்கு. எனக்கு தெரியும் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு, அதனால் எனக்கு ஓகே. பட் நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா, நான் எப்போ இருந்து வீடியோ எடுக்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு பாருங்கள் எவ்வளோ செலவாயிருக்குன்னு. இதெல்லாமே கூட எனக்கு தெரிஞ்சு தான் செலவாயிருக்கு. இதிலே காட்டும் ஃபோர்காஸ்ட் என்ன, பட்ஜெட் என்ன, எல்லாமே காட்டுது. ஸோ நம்ம அலர்ட்டிங் செட் பண்ணி க்ரியேட் அலர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணியாச்சு. அலர்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எங்கே போய் பில்லிங் பார்க்குறதுன்னு காமிக்கிறேன். ஸோ மந்த்லி அலர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ எனக்கு இந்த காசு வந்தாலே மெயில் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு சாம்பிள் இமெயில்ஸையும் காட்டுறேன். இப்போ இந்த காஸ்ட் அனாலிசிஸ் போகும், அது நல்லாயிருக்கும். இந்த காஸ்ட் அனாலிசிஸில் ரிசோர்ஸ் குரூப், இப்போ அதுக்கும் முன்னாடி நம்ம இங்கே வரும் ஆல் ரிசோர்ஸஸில் இங்கே பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குன்னு, எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இதெல்லாம் நான் எப்படி காமிப்பேன், எப்படி எனக்கு தெரியும் எவ்வளோ செலவாயிருக்குன்னு. ஸோ நான் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய் காஸ்ட் அனாலிசிஸில் போய் எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோ டு பில்லிங் அக்கௌண்ட், இங்கே பாருங்கள் ரிசோர்ஸ் குரூப்,
இப்படிலாம் காமிக்குது இல்லையா? சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி காமிக்கலாம், டெய்லி காஸ்ட் பேஸ் பண்ணி காமிக்கலாம். நான் உதாரணத்துக்கு நான் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி காமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப் இது ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வீடியோ நான் இங்கிலீஷ் சேனலில் போட்டிருந்தேன். ஸோ அப்போ க்ரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட் எல்லாமே சேர்த்து எனக்கு $0.19 தான். அது கூட நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நான் வச்சுருக்கனால தான். மற்றபடி ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்ல, A to B, B to C, இதில் பாருங்கள் எதுவுமே எனக்கு காசு வரல. ஸோ நான் பயப்பட தேவையில்லை. இதை தான் நான் அடிக்கடி நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் என்னோட அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ கூட போய் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஆயிருக்கு எவ்வளோ ஆகலை அப்படின்னு. இங்கே பாருங்கள், சர்வீஸ் நாட் இன்க்ளூடட் அவனே போட்டிருக்கான், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு. இப்போது காஸ்ட் அலர்ட் பார்த்தாச்சு. ஓகே, காஸ்ட் அலர்ட்டிங் இங்கே வந்து ஆடுன்னு கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிரியேட்டர் ரூல், அலர்ட் டைப். ஓகே, எனக்கு இப்போ இது கான்ஃபிகர் ஆகலை. கோ டு பட்ஜெட் டு கான்ஃபிகர் பட்ஜெட் அலர்ட்ஸ். ஓகே, ஸோ அங்கே கான்ஃபிகர் ஆனாலும் இங்கே வந்துடும் அலர்ட் ரூல்ஸ். இங்கே போய் அலர்ட் ரூல்ஸில் போய் நியூ அலர்ட் ரூல்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் கான்ஃபிகர்ட் எனக்கு. ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டும் காஸ்ட் அனாலிசிஸுமே போதுமானது. என்னோடய இன்வாய்ஸஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நான் இது வரைக்கும் பெருசாலாம் கட்டினதில்லை. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான் கட்டியிருக்கேன். ஏதோ ஒரு மாதம் தான் $3 மிச்ச நாளாக நான் கட்டினதே இல்லை. 2023 டிசம்பர். இதை தான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் இயர். ஆக்சுவலாக நான் இதை வேறு குரூப்புக்கு மாற்றினேன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ வருஷத்துலேருந்து பண்ணுறேங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டது அஷ்யூரில் எப்படி காஸ்ட் அலர்ட்டிங் எப்படி பார்க்குறது, எப்படி பட்ஜெட்டிங் செட் பண்ணுறது, எப்படி அலர்ட்டிங் சிஸ்டம் செட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு மெயில் வரும் அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு குயிக்காக மெயில் கூட பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது என்னோட இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனோட இது. எனக்கே தெரியும், நான் தான் செட் பண்ணியிருக்கேன் $6. இது ஒரு சாம்பிள் இமெயில். இந்த இமெயிலே உங்களுக்கே தெரியும் ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆகிருக்கு, எத்தனாம் தேதி ட்ரிகர் ஆகிருக்கு, எவ்வளோ ஆனனாலும் ட்ரிகர் ஆகிருக்கு, எல்லாமே காட்டும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் கட்டாயமாக இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. Azure சப்ஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்கும். இதுதான் என்னோடய ஃப்ரீ இது. அதாவது ஃபஸ்ட் அவங்க கொடுக்கப்போ ஃப்ரீயாக கொடுத்தது இதுதான். அது டெலிட்டட் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கும் இருக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அஷ்யூரில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.